சதகத்துல் ஃபித்தர் அப்படின்னா என்ன? இது யார் மீது கடமை? எப்பொழுது நம்ம கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரமலான் மாதத்துடைய இறுதி நாட்களில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மத்தை தான் இந்த சதகுல் ஃபித்ரா அப்படின்னு சொல்கிறோம். யார் மீது கடமை? யார் மீது ஜக்காத் கடமையாக உள்ளதோ அவர்கள் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமையாக உள்ளது. தன்னுடைய சொந்த தேவைக்கு அதிகமாக உணவும் வசதியும் உள்ள ஒவ்வொரு முஸ்லிம் ஆண், பெண், குழந்தை மீது இது கடமையாக உள்ளது. நோன்பு கடைபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமையாக உள்ளது. அதாவது நாம் நோன்பு வைத்தாலும் சரி, நோன்பு வைக்காவிட்டாலும் சரி, சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும்? நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் வறுமையிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு நம்ம இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். இந்த சதகத்துல் ஃபித்ர் நம்ம தனி நபருக்காகவும் கொடுக்கலாம், அல்லது அதை பிரித்து தனித்தனியாகவும் நம்ம கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்க வேண்டும்? நம்ம குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்கிறார்களோ அதை கணக்கு செய்து இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இதனுடைய அளவு ஒரு சவு அப்படின்னா 2 கிலோ அல்லது 3 கிலோ அரிசி அல்லது கோதுமை போன்றவை நம்ம வழங்கலாம். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? ரமலான் மாத பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுக்க வேண்டும். தொழுகை நேரம் வந்துவிட்டால் சதகத்துல்குரிய நேரம் முடிந்துவிடும். சதகத்துல் ஃபித்ர் பெருநாளுக்கு முந்தைய நாளின் சூரிய மறைவில் இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம், அல்லது பெருநாள் தொழுகைக்கு ஒரு நாள் முன்பு அல்லது அதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் நம்ம வழங்கலாம். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு முன்பு வழங்குறதே சிறந்தது. ஆனால் பெருநாள் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சதகத்துல் ஃபித்ரை நம்ம கொடுத்தோம்னா அது தர்மமாகிவிடும். சதகத்துல் ஃபித்ரா அது சேராது.